इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. மகாபாரத அந்தர்கதமான விஷ்ணுதாசநாம ஸ்தோத்திரம். 6 கேள்விகள் கேட்டார் தர்மபுத்திரர் பீஷ்மாச்சாரியரை. அதுல வரிசையா ஒவ்வொன்னா கேள்விக்கு சமாதானம் சொல்லிட்டு வர. அதுல ஒரு கேள்வி கிம்பா வேகம் பராயணம் அப்படின்னு 2வது கேள்வி. உலகத்துல எல்லா மனுஷர்களுக்கும் எல்லா பிராணிகளுக்கும் அடைக்கலம் இது. அவ எங்கெங்கயோ சுற்றி கடைகளை எங்க வந்து சேருவா? அதற்கு நதி சமுத்திரத்திலிருந்து புறகிறது. சமுத்திரத்தில் இருக்கக்கூடியதான ஜலமான சூரிய கிரகங்களால இழுக்கப்பட்டு அது மேகங்களாக ஆகி மழை அந்த மேகங்களை இடித்ததுன்னு மழையாக போட்டி ஒரு நதி அங்கு உண்டாகும். அது என்னைக்கு பிறந்ததோ நதி அன்னில இருந்து அது ஓடிக்கொண்டே அதற்கு ஒரு விசிராந்தி இல்லை. விசிராந்தி நீங்க கற்பிக்கலாம், ஒரு டேம் கட்டி போகக்கூடாதுன்னு. ஆனாலும் அது விசிராந்தமாக இருந்த அந்த டேமை இடிச்சுட்டே இருக்கு. எப்பாவது நம்ம போயிட்டே இருக்கணும், போகணும். எங்க போய் சேர்ந்தது? நதீனாம் சாகரோகதி. என்னைக்கு சமுத்திரத்துல போய் ஒன்னா போயிடுறதோ அது வரைக்கும் போயிட்டு ஆகையால் பிறந்ததான நதி அது ஒரு இடத்துல போய் சேரணும் அப்படின்னு, அந்த சாகரத்துல போய் சேரணும் அப்படின்னு தீர்மானம். அதே போல ஆகாச பதிதம் தோயம் யதாகதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கதி அப்படி. ஆகாச பதிதம் தோயம், ஆகாசத்திலிருந்து விழுந்ததான ஜலமானது யதாகதி சாகரம் சமுத்திரத்தில் போய் சேரும். அப்படி போதிய நமக்கு வாரியில திறந்துட்டு நம்ம குடிச்சிட்டு இருக்கோம், சமுதிரத்தில் போறீங்கன்னு கேட்கக்கூடாது. இங்க குடிச்சாரா மறுபடியும் வெளியில வருது, மறுபடியும் இங்கே போறது. அது சுத்திட்டு கடைசியில சமுத்திரத்தில் போய் சேரும். அதே போல நீங்க எந்த தெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணினாலும் போய் சேரக்கூடியதான இடம் ஒண்ணு இருக்கு. அது எந்த இடம் அப்படின்னு கேட்கிற. வேதங்கள்ல இத ஓங்காரம்னு சொல்லு. அந்த ஓங்காரத்துக்கு அர்த்தம் என்ன, அந்த ஓங்காரத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் அதை கேட்கின்ற தர்மபுத்திரர் அதற்கு சமாதானம் என்று கேட்கிறார். பராயணம் பரம் அயனம், எல்லோரும் சேர வேண்டியதான இடம். அயனம்னா டெர்மினஸ்க்கு அர்த்தம். அந்த டெர்மினஸ் போயிட்டு மறுபடியும் கொண்டு போகாது, மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிடும். அதே மாதிரியே மனுஷர்கள் எல்லாம் பிறந்தவாழ்னா எங்கே போய் சேரணும், எங்க சேர்ந்தவரை சாஸ்திரமான ஒரு விஞ்ஞானத்தை கிடைக்கணும், அந்த இடம் ஏது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதற்கு பீஷ்மாச்சாரியர் பதில் சொல்ற. அந்த பதிலுக்கு முக்கியமாக நாராயணம்னு பேரு சொல்ல போறோம். மேல நராணாம் அயனம், மனுஷியாளுக்கு தர்மினம். நீங்க ஆயிரக்கணக்கான பிறவைகள் எடுக்க வேண்டாம்னு சொல்லல. அவளுடைய கர்மாவுக்கு தக்கவாறு பிறவி வருது. அவளுடைய கர்மா எல்லாம் அவளுடைய மனசுல இருக்கிற எண்ணங்களுக்கு தக்கவாறு வருது. அவளுடைய மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள்லாம் அவளுடைய ஆசைக்கு தக்கவாறு வருது. அவளுக்கு ஆசையானது பிரமத்துக்கு தக்கவாறு வருது. இப்படி வரிசையா வந்து கடைசியில எந்த பிறவை எடுத்தாலும் ஈயாகவும் வேற மனுஷனாவோ யானையாகவும் இப்படி எல்லாம் பிறந்து எடுத்து கடைசியில இங்க ஏதோ ஒரு பிறவியில ஒரு சத்துர்நாதன் கிடக்கு. அவர் வாயிலாக ஆத்ம தத்துவத்தை அறிந்து அவன் தான் அந்த ஸ்வரூபத்தை அடைகிறார். அது இப்பவா எப்போ சொல்ல முடியாது. பகூனாம் தர்மனாம் ஞானவான் பிரபத்தியதே வாசுதேவஸ்வமிதி மகாத்மா சுதுர்லபா. எத்தனை பிறவின்னு சொல்ல முடியாது. ஒரு பிறவிலேயே ஆரம்பிக்கல. நாமெல்லாம் எத்தனையோ பிறவிகளை ஆரம்பிச்சு அங்கேயே கொஞ்சம் விட்டதுனாலதான் இங்கே வந்து இருக்கோம். இன்னொன்னு நினைக்கலாம், நீங்க புண்ணிய கர்மா பண்ணிதான் வேதாந்தம் வாங்கிக்கிறீன்னு சொல்லிட சார், எங்களுக்கு வாழ்க்கையில முன்கொண்டு இருக்கு.
எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதான போக்கியங்கள் கூட எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு மனசு கேட்டு கேட்கும். ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க புண்ணியம் மட்டும் பண்ணல, புண்ணியம் பண்ணிருக்கேன், பாபம் பண்ணிருக்கேன். உபாத்தியான மனுஷிய லோகம் பெரும் பாபங்கள் மட்டும் பண்ணியிருந்தேன். ஆனால் மரங்கொடிகளாகவும் பசுபட்சியாதிகளாகவும் பிறந்திருப்பேன். பெரும் புண்ணியம் பண்ணியிருந்தேன், ஆனால் தேவலோகத்துல பிறந்திருப்பேன். ஆனா ரெண்டும் சேர்ந்து பண்ணியிருக்கேன். அந்த மிக்சர் அது எப்படின்னா, சில பேருக்கு 40-60 இருக்கும், சில பேருக்கு 20-80 இருக்கும். ஆனா மேக்சிமம் புண்ணியம் இருக்கிறவாளால்தான் இது வேதாந்தத்தை கேட்க முடியும். இங்க வரணும்னு நம்ம வரணுங்கிறத நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். ஆனா எப்படி தான் நீங்க வேதாந்த கிளாஸ்ல வர ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. எப்படியோ வருது. அது சின்ன வயசுல வந்திருக்கலாம், வயசானதுல வந்திருக்கலாம். சில பேர் நினைக்கிறாங்க 80 வயசு ஆயிருந்துதான் இதெல்லாம் நாங்க கேட்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. 80 வயசுல சொல்றேன், இந்த 80 வயசு வரைக்கும் வராது ஏதோ ஒரு தடுப்பு இருந்து இப்பொழுது அது போயிட்டு வந்தார். அதே மாதிரி தான் பகவான் எல்லோரையும் அடையிறதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவம் என்ன அப்படின்னு அந்த தத்துவத்தை இன்னாரு என்று சொல்லல கிருஷ்ணாச்சாரியர். அது மகாவிஷ்ணு, இது பரமேஸ்வரன், இது அம்பாள் அப்படின்னு சொல்லல. ஆனா என்ன சொல்ற, வேதத்துல சொன்ன மாதிரி பரமம் வியோம வேத, பரமம் வியோம தப, பரமம் வியோம பிரம்மா, பரமம் வியப்பராயணம் அப்படின்னு. அப்ப என்ன, எந்த ஒரு தத்துவம் தாங்கள் நினைக்கிறீர்களோ கேட்கிறீர்களோ அந்த தத்துவமானது மிக உயர்ந்ததான தத்துவம், ஸ்வப்பிரகாசமான ஒரு தத்துவம். ஸ்வப்பிரகாசம்னா என்ன, பிரகாசம்னா ஒளி. ஒளின்னா ஏதோ 1000 வாட் பல்பு போட்டா போல அப்படின்னு நினைக்கிறார். ஒளி என்றால் நமக்கு அறிவை கொடுப்பது. ஒளி இருப்பதனால் புத்தகத்தை பார்க்கிறேன், இதை பார்க்கிறேன். அதே மாதிரி புத்தகம் முதலிய பொருளானது உருவத்தோட கூடியதான பொருளை பார்ப்பதற்கு நமக்கு ஒளி தேவை. அதே மாதிரி சப்தம் பார்க்கறதுக்கு ஒளி வேண்டாம். இருட்டுல பேசிட்டாதான் கேட்போம், இருட்டுல வாசனை அறிய முடியும். இருட்டுலயும் ஏதாவது சாப்பிட்டா சுவ தெரியும். ஆகையால் இந்த ஒளிங்கிறது நம்ம 5 அறிவுகளில் ஓரறிவுக்கு மட்டும் உபயோகப்படுகிறது. பொருளை கண்ணால பார்ப்பதற்கு மட்டும்தான் ஒளி உபயோகப்படுகிறது. ஆனால் காதால கேட்கிறதுக்கோ, மூக்கால மாறுறதுக்கோ, நாக்கால துவைக்கிறதுக்கோ, தோளால அறிவதற்கோ இன்னொரு ஒளி இருக்கு. அது என்னது, ஆத்ம ஒளி. அதான் பரஞ்சோதி. பரமம் வியோம தேஜா, அதான் அந்த ஒளி. அது எங்க, ஆத்ம ஜோதி. உள்ள ஒரு ஆத்ம சுரூபம் இருக்கு. அது இருக்க தொட்டதான் கண்ணு தளவு சூரியனே இருக்காருன்னு பாக்குறேன். இந்த உள்ள ஆத்ம ஜோதி இல்லைன்னா சூரியன் இருந்த பிரயோஜனம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படி இந்த தேஜத்துக்கெல்லாம் மூலமான ஒரு தேஜத்து. யதாதித்யகதம் தேஜ ஜகத்பாபயதே இடம் யத்யந்திரமதி யத்தாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். பரமாத்மா சொல்ற, சூரியன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ, சந்திரன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ, மின்னல்கள்ல இருக்கக்கூடியதான ஒளியோ, அல்லது நெருப்புல இருக்கக்கூடியதான ஒளியோ எல்லாம் என்னுடைய ஒளிங்கிறது. அப்படின்னா பகவானுடைய ஒரு சக்தியை அவைகள் வாங்கி கொண்டு அது ஒளிந்து கொண்டிருக்கு. வஸ்துதா அவைகளுக்கு தனியாக ஒரு ஒளி இல்லை. அவருடைய ஒளியை தான் பெற்றுக்கொண்டு தான் புறத்துக்கு ஒளியை கொடுத்து கொண்டிருக்கு. அது முக்கியமானது. இப்ப ஆத்ம ஜோதிஷன்னு சொன்னனே, பிரம்மம்னு சொல்லுங்க, ஆத்மான்னு சொல்லுங்க, தேஜஸ். அந்த தேஜஸானது இப்படி இருக்கு. பரமம் யோம தேஜ, பரமம் யோம தபா. அதே போலயே உலகத்துல இருக்கிற சகல பதார்த்தங்களையும் தப்பிக்கும்படி பண்றது, சகல பதார்த்தங்களும் தான் சொன்னபடி கேட்கும்படி பண்றது, எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான ஒரு தத்துவம். பரமம் யோம தபா, பரமம் யோம பிரம்மா. மகத் பிரம்மா எல்லாத்தை விட பெருசு. பெருசுன்னா என்ன அர்த்தம், அதை விட இன்னொரு பதார்த்தம் இல்லைன்னு அர்த்தம். உலகத்துல ரொம்ப பெரிய பதார்த்தம் தான் 90% அதான் ஆக்குபை பண்றதுன்னா, அவன் மீதி 10% இன்னொரு பொருள் இருந்தா இல்லையா, அப்படி இல்லை. எல்லாமே இதுதான். இந்த பிரம்மம் ஒண்ணுல. அப்ப நானெல்லாம் இருக்கிறது பில்டிங் இருக்கேன்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் அதுதான்.
இவைகள்லாம் அந்த பரமாத்மாவனால செய்யப்பட்டதனால் பரமாத்மா தான் இப்படி இருக்கிறார். அப்ப இந்த கல்லு மண்ணு எல்லாம் பரமாத்மா தானா? சந்தேகமே இல்லை, பரமாத்மா தான். எல்லாமே அவரிடத்துல வந்து உண்டாச்சு. ஜட பொருளும் அவரிடத்துல வந்து உண்டாச்சு, சேதனமான பொருளும் அவரிடத்துல உண்டாச்சு. அவரிடத்துல உண்டான பொருள்களும் அவராக இருக்கு. ஆயால் பரமம் யோம பிரம்மா பரமம் எப்பராயணம். பராயணம் எல்லோருக்கும் இருப்பிடம், எல்லோரும் அங்குத்தான் இருக்கு. இப்ப நம்ம இது புரியல சார்னா புரியறதுக்கு ஒரு திருட்டாந்தம் கொடுக்கலாம். நாம எல்லோரும் எங்க இருக்கோம்? பூமியில இருக்கோம். நீங்க அமெரிக்கால இருக்கேன்னு சொல்லலாம், ஆஸ்திரேலியா இருக்கேன்னு சொல்லலாம், சில மதராஸ்ல இருக்கேன், ஸ்ரீநகர்ல இருக்கேன், அங்க இருக்கேன், இங்க இருக்கேன், மன்னாடி இருக்கேன், மயிலாடுதுறை. எங்க இருந்தாலும் பூமியில இருக்கிறோம். நீங்க பூமி எனக்கு வேண்டாம்னு போக முடியுமோ? கொஞ்ச நேரம் பறக்கலாம் இல்ல. எங்க போனாலும் பூமி வேணுமா வேண்டாமா? அப்ப உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் இருப்பிடமாக பூமி இருக்குன்னு ஏன்னா அதே போல அந்த பூமாதாவும் இருக்கிறம் பரமாத்மா. சொல்றது வேதம். எதனால இந்த பூமாதானது உக்கிரமாக இருக்கோ, பிருதிவி திருடமாக இருக்கோ, எத்தனை மாடி கட்டினாலும் தாங்கிறதோ இல்லையோ பூமாதா. காரணம் என்ன? அதுக்குள்ள அந்த சக்தி. அதனாலதான் மகாவிஷ்ணுக்கு சொல்லும் பொழுது பூதேவி ஸ்ரீதேவி 2 ஆத்துக்காரிகள். அப்ப என்ன? இந்த பூதேவியும் பூதேவிக்குள்ள இருக்கிற சக்தியும் பரமாத்மா தான். அம்பா இடத்துல மகாலட்சுமிக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லோருக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதான சக்தியும் பரமாத்மா தான். அப்படி எல்லாவற்றுக்கும் உள்ள சக்தி வடிவமாக பராயணமாக இருக்கிறார். அப்படிங்கிற ஒரு சமாதானம் வேஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு சொன்னார். இப்ப கிம்பா ஏகம்பராயணம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் வந்தார். இப்ப இதுக்கு பாக்கியம் பாரு. பரமம் பிரகிருஷ்டம் மகது பிருகது தேஜா பரமம் யோ மகத் தேஜா. பிரகிருஷ்டம் உயர்ந்ததான ஒரு தேஜஸ். இது உயர்ந்ததான ஒரு தேஜஸ்னா அந்த தேஜஸ் இருந்தால் மற்ற தேஜஸ் எல்லாம் மங்கிவிடும். அதான் உயர்வு. தேஜஸுக்கு என்ன உயர்வு? அது இருந்தால் மற்ற தேஜஸ் தெரியாது. இப்ப கேண்டில் லைட் இருக்கு, கரண்ட் இல்லாத கேண்டில் வச்சுக்கிறேன். கரண்ட் வந்துருச்சுன்னா என்ன பண்றேன்? அது ஒழிச்சுட்டு தானே இருக்கு. அது ஒளி இல்லையோ, கரண்ட் இல்லையே, ஒழிக்கிறது. இருந்தாலும் என்னென்ன அது வேண்டாம் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இது இருக்கு, அது வேண்டாம். அதே போலயே நட்சத்திரங்கள் ராத்திரி சௌக்கியமா ஆனந்தமா இருக்கு. காலமுறை வந்ததுன்னா அந்த நட்சத்திரங்கள் என்னாச்சு? அதை திருப்பி பார்க்கறதா? பார்க்க தெரியும், ஆனா பார்க்கல நீங்க. ஏன்னா சூரியனுடைய ஒளி இருக்கே போதும். இப்ப பாருங்க, பெரியதான ஒளி வந்தா இந்த சின்னதான ஒளியை நீங்க கேர் பண்றது இல்லை. அதே போலயே நட்சத்திர சூரியோ பாதி நட்சத்திர தாரகம் தேவாதித்யதோ காந்திகுதோ யமக்ரீ. அந்த சூரியன் பிரகாசிக்கல, சந்திரன் பிரகாசிக்கல. அதை அந்த பரமாத்மாவை சூரியனோ சந்திரனோ மின்னல்களோ ஒன்றும் பிரகாசிக்கவில்லை. சத்தியபாதா சர்வநிதம் விபாதி. அதனுடைய ஒளியில தான் நீ எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்க அப்படிங்கிற. அப்படிப்பட்டதான மாதேஜா சைதன்ய லட்சணம் சர்வ அவகாசம். இது ஞாபகம். சைதன்ய லட்சணமான தேஜஸ். மற்ற தேஜஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது ஜட தேஜஸ். சூரியனோ சந்திரனோ இவை எல்லாம் ஜட தேஜஸ். இது ஒன்று மட்டும் சைதன்ய ஜோதிஷு. சர்வாவபாசகம். சர்வாவபாசகம்னா உருவத்தை மட்டும் கலரை மட்டும் பிரகாசிக்கிறது இல்ல, சுவையும் அதே போல சத்தத்தையும் வாசனையும் சத்தத்தையும் எல்லாவற்றையும் சேர்த்து பிரகாசிக்கிறது. சூரியனோ சந்திரனோ மின்னலோ நெருப்போ உருவத்தை மட்டும் பிரகாசிப்பார், அந்த கலரை மட்டும் பிரகாசிப்பார். ஆனா இந்த தேஜத்தை இப்படி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பதார்த்தத்தையும் பிரகாசிக்கும். எனக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்லு, எப்படி தெரிஞ்சுங்க? எனக்கு பயமா இருக்குங்கிற, என்ன ஆகுமோ தெரியலே, பயமா இருக்குங்கிறது யார் சொன்ன? உங்க சாட்சி சொல்ற. உங்க மனசுக்கு பின்னால ஒரு சாட்சி இருக்க, அவன் தான் உங்களுக்கு சொல்ற. இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை நம்ம வாழ்க்கையில. உடம்பு ஒரு மாதிரி இருக்குங்கிறது, ஒரு மாதிரி இருக்குன்னு யார் சொன்னா உங்களுக்கு? உள்ள சாட்சி தெரிஞ்சுக்கிறார். அதே போலயே வெளிப்பொருள் எல்லாம் அறியும் பொழுதே அவருக்கு இன்ஃபர்மேஷன் போறது. கம்ப்யூட்டர்ல ஒரு டெர்மினல் அடிச்சா சர்வருக்கு போறதுக்கு அதே மாதிரி தான் கண்ணு பொருளை பார்த்ததுன்னா உள்ள இருக்கிற சாட்சி அறிஞ்சிருக்காங்க. ஓஹோ இவருக்கு தெரியும்.
அது மாதிரி எல்லாமே அவருக்கு தெரியும். அதே போல நீங்க ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்க எத்தனை பிராணிகள் எதை பார்த்தாலும் அத்தனையும் அந்த சாட்சிக்கு தெரியும். ஆயாதான் அவர் சர்வஜனாயிட்டார். அப்படிப்பட்டது இது சர்வாவகாசம் எங்க சொல்ற ஏன சூரிய தபசு தேஜதேசா அப்படின்னு தைத்தரிய சாக சொல்றது. ஏன இத்தகாசம்னு சூரியா தபசி, எந்த பரமாத்மாவனால விளக்கப்பட்டு சூரியன் எல்லாவற்றையும் விளக்குகிறாரோ தத்தேவா ஜோதிஷாம் ஜோதி ஆயுரோபாசதேவதம் தத்தேவா, அதுதான் அந்த பரம்பொருளை தேவதைகளுக்கெல்லாம் ஜோதிஷாம் ஜோதி, ஜோதிஷுகளுக்கெல்லாம் ஜோதிஷு. நாம் சூரியன் சந்திரன் மின்னல் முதலிய ஜோதிஷுகளை கண்டுகிறோம் பார்க்கிறோம். ஆனா இவைகளுக்கெல்லாம் தேஜஸாக இருக்கிறவர் பரமாத்மா. நதத்ர சூரியோ பாதின சந்திர தாரகம், இவைகளும் தெரியாது. ஜெகதம் தேஜ ஜெகத்வாபயதேகிலம் யச்சந்தமது யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். இப்படிப்பட்ட ஸ்ருதிகள் எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பரம காரணமான தேஜத்தை அவரைத்தான்னு சொல்றார். அதோட மட்டும் இல்லாமல் பாவனி தெய்வ காவினி பாவனி தெய்வ தோஷினி பிரகாசினி நைவராஜந்தவே சக்தி சக்திர் நாராயணா. பாவனி, இந்த சூரியனுடைய கிரணங்கள் இருக்கிறதா, அதுக்கு ஒரு குணம் இருக்கு. என்னது? தூய்மையாக்கிறது. வஸ்திரங்கள்லாம் நம்ம துவைக்கிறோம், அது சூரிய தேஜஸ்ல போட்டா மணி அது சுத்தமா இருக்கும். அது பாவனமாக்குறது. அதே போலயே பாவன் காப்பி உடம்பெல்லாம் எரிக்கிறது. அதே போல பாவனி தெய்வ தோட்டணி பிரகாசனி, சில பதார்த்தங்கள்லாம் உலர்ந்து போறது. உலர்றதுக்காகத்தான் வெயில்ல வைக்கிறோம். வடாமன்னா வைக்கிற பட்சல இப்பெல்லாம் தெரியுமோ தெரியாதோ தெரியல. உங்களுக்கு இந்த கான்செப்டே போயிடுது. ஏன்னா பிளாட் வந்தது நடுவில் இருந்தா எங்க இருந்து வைக்காது. பழைய நாள்ல அதெல்லாம் வைப்பான். அதுல என்ன, அந்த சூரிய கிரணங்கள்னால அது தோட்டி அது உலர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் என்னடா பிரகாசி எல்லாத்தையும் உடைக்கிறது. நைவரா ஜென்ரலே சக்தி, என்னுடைய சூரியனுடைய சக்தி இல்லப்பா. அவன் எப்படி சத்தியம் நாராயண தேசா, இது பகவானுடைய சக்தி அப்படின்னு பீஷ்மாச்சாரியர் இன்னொரு இடத்துல தர்மபுத்திரர் எழுதியிருக்கார். இங்கிருந்த மகாபாரதத்துல சில இடங்கள் நம்ம அவசியம் பார்க்கணும். சனத்துஜாதின்னு ஒரு தோற்றம், பகவத்கீதைன்னு ஒரு தோற்றம், அதே போல எட்ட பிரச்சனங்கள்னு ஒரு தோற்றம். இவை எல்லாம் பாரதத்துல அவசியம் பார்க்க வேண்டியதான பாடங்கள். அது விஸ்வராஷ்டிரம் அந்த இடத்துல சொல்லும் பொழுது இப்படி அப்படிங்கிறது. பரமம் தபா பரமம் வியோம தபா. இந்த தபகாங்கிற இடத்துக்கு அநேக கஷ்டங்கள் உண்டு. தபகான ஆஜ்ஞா பயதே இமஞ்சலோகம் வரஞ்சலோகம் சர்வாணி பூதானி யோந்தரோ யமயதி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளையும் மேலோகங்கள் இருக்கக்கூடியதான எல்லா பொருள்களையும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், உள்ள பூந்து அவளை கண்ட்ரோல் பண்றாரு. சாதாரணமாக வெளியில இருந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு டீச்சர் ஆனவர் என்ன பண்றார், ஸ்கேல் எடுத்துட்டு பென்சில் அடிச்சு குழந்தைகளை கண்ட்ரோல் பண்றார். மற்றவர்கள்லாம் உத்தியோகத்துல என்ன வேலை செய்யாதவனா உத்தியோகத்துக்கு எடுக்கிறது அப்படின்னு பயமுறுத்து கண்ட்ரோல் பண்றார். ஆனா இங்க அப்படி இல்லை. அவர் என்ன பண்றார், இதயத்துக்குள்ள பூந்து உங்களை இப்படியே நினைக்க வைக்கிறார். அதனாலதான் பரமாத்மாவுடைய கண்ட்ரோல் விசேஷம். அப்படி பரமம் யோம இது அந்தர்யாமி பிராமணே சர்வநியந்திரத்துவம். பிரதாரண்யத்துல அந்தர்யாமி பிராமணத்துல விசேஷமாக சொல்லியிருக்கு. அதோட மட்டுமல்ல, இந்த பரமாத்மாவை கண்டத்தான் எல்லா பிராணிகளும் நடுங்கிறார். எல்லா பிராணிகளும் கிடையாது. உலகத்துல யார கண்டா உலகமே நடுங்கிறதோ அப்படிப்பட்டவாள். பஞ்சமா சீதா பயத்தனால் காப்பு எப்பொழுதும் சுத்தி கொண்டே இருக்காரு. ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே மாட்டோம். அவர் சகிதமாயிட்டாருன்னா அத்தியாவப்பட்டாருன்னு நமக்கு எது என்னன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 10 நிமிஷம் சேர்த்து கிளம்புற ஐயம் அவ்வளவுதான். என்ன ஆகுன மரியாதை உங்களுக்கு பிராணாயாமம் பண்ண தெரிஞ்சிருந்துன்னா பழக்க இல்லைன்னா கிருஷ்ணா. ஒரு 2 minutes உங்க பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகலைன்னா கேட்டுருந்தா, செகண்ட் பை செகண்ட் உங்க ஹார்ட்டுக்கு ஆக்சிஜன் போகலைன்னா ஹார்ட் டெட். அந்த போர்ஷன் பிரயோஜனம் இல்லைங்கிறான்.
என்ன நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோம்னா ஏதோ ஒரு கர்வமா அது இருக்கேன் இது இருக்கேங்கிறோம். பகவான் உங்க கண்ணுலயே என்ன பார்க்கலையேங்கிறோம். காத்து பாருங்க, அது எப்படி ஒரு சக்தியை கொடுத்துருக்க, எப்பொழுதும் சுத்தி கொண்டே இருக்கிறோம், எங்கேயும் போய்கொண்டே இருக்கிறோம். அப்படி இந்த பிராணவாயு எங்கேயும் போயிட்டு இருக்கோம். காரணம் என்ன? எங்க பரமாத்மா பயன் சுவாமினார். சூரியன் கரெக்டா இன்னைக்கு காரணம் பஞ்சாங்கத்துல 6:02 சூரியோதயம், அங்க போய் பார்த்தீங்கன்னா 6:02 சூரியோதயம் ஆயிடும். அங்க கணக்கு கடிகாரம் இந்த பக்கம் அந்த பக்கம் போகலாமே தவிர சூரியன் மாற மாட்டார். 6:02 6:02 அவ்வளவுதான். நாளைக்கு 6:03 அப்படி. அது அந்தந்த சமயத்துல எத்தனை மணிக்கு உதிக்கணுமோ எத்தனை மணிக்கு அர்ப்பணிக்கணுமோ அது கரெக்டா இருக்கிறார். என்னடா பரமாத்மா கண்டா பயம். அவருடைய வயசினால்தான் நெருப்ப எப்பொழுதும் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கார். இல்ல எங்களுக்கு வேண்டாம் சரி இன்னைக்கு ஒன் டே கேஷுவல் அப்படி அவர் அக்னி பகவான் தான் இருக்கிறத நிறுத்திட்டாருன்னா உங்களுக்கு காப்பி கிடையாது. நினைச்சு பார்க்க முடியுமா? பிறந்ததிலிருந்து இது வரைக்கும் காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கட்டவா? ஓடிண்டே இருக்க எந்தெந்த செகண்ட்ல எந்த பிராணியை எடுக்கணும் பிராணம் அப்படி ஓடிக்கொண்டே இருப்பார். ஒரு செகண்ட் லேட் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துக்க முடியாது அவருக்கு. அதான் எந்த செகண்ட்ல அவர் ஒரு மனுஷனுடைய பிராணத்தை எடுத்துக்கணுமோ அந்த செகண்ட் அதை விட்டுட்டாரே அதுக்கப்புறம் அவரால் முடியாது. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல தான் வரணும் அப்படி இருக்கீங்க. நடுங்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படிப்பட்டவர் இது தைத்தறியகே. அதே போலயே பரமம் யோம தபஹா. தபஹான்னா ஆக்ஞாபனம்னு சொன்னேன், தபஹான்னா பயம்னு சொன்னேன். ரெண்டாவது தபதி தபஹா. அவருடைய ஐஸ்வர்யத்தினால்தான் எல்லாம் நடக்கிறது. சத்திய ஐஸ்வர்யம் அனவச்சின்னம். அவருடைய கண்ட்ரோலிங் பவர், அவருடைய மேனேஜிங் பவர் எவ்வளவு அது லிமிட்லெஸ். ஏக சர்வேஸ்வர ஏக பூத பால ஏக பூதாதிபதி அப்படிங்கலாம் உங்களை சொன்னது. அப்புறம் பரமம் பராயணம். பரமம் சத்தியாதி லட்சணம் பிரம்ம மானீயதையா மகதி. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. ஒரு நாளும் அழியாதது, அறிவு வடிவமாக உள்ளது, எங்கும் எல்லாமாக உள்ளது, எப்பொழுதும் உள்ளது, எங்கும் உள்ளது, எல்லாமாக உள்ளது. அதான் அவருடைய அனந்தம். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் பூஜனீயம். பரமம் பிரகிருஷ்டம் புனராவருத்தி சங்காரஹிதம் பராயணம். இதான் பராயணம். என்ன? பரமம் அயனம் பராயணம். புனராவருத்தி சங்காரஹிதம். நாம எல்லாம் திரும்பி பறக்க வேண்டியதான சந்தேகம் இல்லாது கொஞ்சம் பார்க்கலாம். நாம ஏன் பிறந்தோம், ஏன் பிறந்தோம் அப்படின்னு ஜன்மாந்தரத்துல புண்ணிய பாவம் பண்ணினேன் அதை அனுபவிக்கும். ஒரு ஆக்ஷன் ஒரு ரியாக்ஷன் இருந்துதான் ஆகணும். நீங்க ஏதோ கர்மாவை பண்ணியிருக்கு, கர்மாவை பண்ணிட்டு அந்த பணம் வேண்டாம்னு உங்களால சொல்ல முடியும். ஏன்னா சில சமயத்தில் நீங்களே சண்டை போட்டு வாங்கிறேன். ஏன்டா நான் பண்ணினேன், வேலை பண்ணினேனே கூலி கொடுக்குறேன். அது உங்களுக்கு இஷ்டமா இருந்தா, இவருக்கு இஷ்டமா இல்லைன்னா பரவாயில்ல தவிர்த்துக்கலாம்னு பாக்குறேன். லோகத்துல அப்படித்தானே. நமக்கு காசு வரணும்னா பேசிட்டு கரெக்டா இருக்கா போட்டுடா, முன்னாடியே பார்த்துட்டு போடலன்னா ஏன் தப்பு போட்ட. அதுவே ஏதாவது லோன் பிடிக்காம விட்டான்னு வச்சுங்களேன், விடுங்க அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் இருந்தாலும் பார்க்கலாம். இப்போ விவகாரம்னா இதே போலயே மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவன் பண்ணினதான புண்ணிய கர்மாக்களுக்கு பலத்தை எதிர்பார்க்கிறான். பாப கர்மாவுடைய பலம் அவசியம் ஆகணும், அவனுக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஆகையால் இவன் பண்ணியதான புண்ணிய பாப கர்மாக்களை அனுபவிப்பதற்காக இவனுக்கு ஒரு திராஸ்வாடி சூழ சரீரம் தேவை. ஏன் இது இல்லாத போனா நடக்காது. இவனுக்கு குளிர்றதுன்னு சொன்னீங்கன்னா குளிர்ச்சவன்னா சூழ சரீரம் தானே கூட முடியும். ஏற்கப்படுறதுன்னா சூழ சரீரம் இருக்கணும். இதுக்கு வேண்டியதான கர்மாக்கள்லாம் நீங்க பண்ணி ஆகணும். பண்ணி இருந்தா தான் அது வரும், இல்லைன்னா வராது. அவ விவகாரம் என்னன்னா, தாங்கள் என்னென்ன கர்மாக்களை பண்ணியதோ அந்த கர்மாக்களுடைய பலத்தை அனுபவிப்பதற்காக தாங்களுக்கு சரீரம் கொடுக்கப்பட்டது. சரி,
இந்த பிறவிலேயே எல்லா கர்மாவையும் நான் முடிச்சு விடுறேன், அடுத்த கர்மா இல்லாம நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது இது வரைக்கும் முடியாது. ஏன்னா எல்லா கர்மாக்களையும் முடிச்சு தீர்க்கிறேன் சொல்றதுக்குள்ளேயே நீங்க ஒரு 100 கர்மா பண்ணிருக்கீங்க. ஏன் சின்ன வயசுல 5 வயசு வரைக்கும் நீங்க பண்ணின கர்மாக்கள்லாம் அம்மா அப்பாவுக்கு போகுது. என்னைக்கு உபநயனம் ஆச்சோ அன்னையில இருந்து, அதுக்காக நான் 40 வயசுல உபநயனம் பண்ணிக்கிறேன்னு சொல்லாதீங்க. 8 வயசு தான் கணக்கு மேக்சிமம். அது வரைக்கும் பண்றதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு போகுது. அதுக்கப்புறம் என்னடா இல்லாமல் இவனுக்கு தான். அதே போல பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா எல்லாம் அவளுக்கு தான். என்னடா ஆச்சுன்னா இவ பண்ணக்கூடிய இந்த நல்ல ஞானம் வர்றதுக்கு எத்தனை ஒரு 20-25 வயசுல எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் பண்ணின கர்மாக்களே ஒரு 1000 பேர் ஆயிடுது. இந்த கர்மம் ஒன்றும் பண்ண முடியாது. அதோட இல்ல இவனால் ஒரு கர்மாவை பண்ணாமல் இருக்க முடியுமான்னு யோசனை பண்ணி பாருங்க. இப்பாரு என்ன நகிக்கருத்து ஒரு வேலையும் தெரியாம உங்களால இருக்க முடியாது. என்ன சூழல் ஒன்றும் பண்ணாம இருக்கேன் நினைக்கலாதீங்க. அதான் பண்ண முடியாது. யோசனை பண்ணி பாருங்க. 1 மணி நேரம் ஒரு இடத்துல அசையாம உட்கார இடம், இந்த பக்கம் அந்த பக்கம் மேல விழுந்து தாண்டி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆகும் இல்லைன்னா இல்லை நம்ம தான் நமக்கு. ரெண்டாவது அப்படியும் ஆசிரியர் இருந்தாலும் மனசு சும்மா இருக்கா, டக்குன்னு ஏதோ ஞாபகம் வரும். இது கேட்டுட்டே இருக்கும், வேற ஏதோ ஞாபகம் வரும். சரி அப்புறம் கேட்போம் அப்படின்னு. போன கிளாஸ்ல சொன்னது இப்படி இருக்கு அப்படின்னு, நீங்க போன தரம் பகவத்கீதையில சொன்னது இப்படி சொல்லி இறைக்கிறார். அந்த அளவுக்கு மனசு போறது ஆரம்பிச்சு. அப்ப இந்த மனசு நீங்க ஓடுறதா இல்லையா? அதனால யாராலையும் சும்மா இருக்க முடியாது. மேலும் மேல கர்மாக்களை பண்ணிட்டே இருக்கு. கர்மாக்களை பண்ண என்னென்ன கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்காக மறுபடி உண்டு. அந்த விருதுல மறுபடியும் கர்மாக்களை பண்ணி என்ன சார் அது எப்படிதான் சார். அப்ப இது போகணுமையான வழி என்னென்ன கர்மாக்களை எல்லாம் ஒழிக்கிறது. கர்மாக்களை எப்படி ஒழிக்க முடியும்? ஒண்ணு அனுபவிச்சு ஒழிக்கலாம், அத முடியாது. ஏன்னா அனுபவிச்சு கொண்டே இருந்தா மறுபடியும் புதிதாக கர்மாக்களை பண்ணி கொண்டே இருக்கு. வழி என்ன? இதுக்கு வழி பரமாத்மாவுடைய அபிப்பிராயம் தான். அந்த பரமாத்மாவுடைய அறிவு நாம் அறிந்தோமையானால், புனிதத்தில் ஞானம் வறுமையானால், ஞானாக்கு சர்வ கர்மாணி பத்மதா குருவேசுனா. எத்தனை பிறவிகள் கோடிக்கணக்கில் பிறவிகள் இருக்க வேண்டியதான கர்மாக்களை நீங்க வைத்துக் கொண்டிருந்த போதிலும் என்ன சார் ஆச்சுன்னு ஒரே கணம் எரிந்துவிடுது. அது கண்டிப்பா சத்தியதா இசீதாதூரம் அக்னவ புரோதம். வஞ்சிய நெருப்புல போட்டதுமே எப்படி ஒரு கணத்துல இருக்கிற இடம் இல்லாம போயிடுறதோ, நல்ல பஞ்சுக்கு லட்சணம் தான். சாதாரண இந்த வசனங்கள்லாம் போட்டது, ஏன்னா அது அப்படியே மதியா இருக்கும், பத்மாவா இருக்கும். பத்மாவே இல்லாம போறது 2, பஞ்சு 1. இலவ பஞ்சுக்கு அது 1. 2வது கற்பூரம். இப்ப வாங்குற கற்பூரத்துல அது நடு அப்படியே இருக்காது. அது என்ன, அது அந்த வேக்ஸ் சேர்த்து வச்சிருக்கேன். நிஜமான கற்பூரமா இருக்குன்னா அது என்ன ஆகும், சிறிதளவும் இல்லாம ஒழுக்க வரும். அதுக்காக தான் கற்பூரத்தை ஒழுக்கிறதுக்கு வருவானுக்கு முன்னால என்னுடைய பாவங்கள்னா சிறிதளவும் இல்லாமல் போகணும் என்று காண்பிக்கிறதுக்காக தான் இருக்கிறது. அது இல்லாத போதான் தெய்வீகத்தை வருதுங்க போயிடும் சொல்ல. ஏன்னா ஜோதிஷம் இல்லையா, அதனால அப்படி சொல்லியிருக்கு. அது மாதிரி லோகத்துல எல்லா பாவமும் நமக்கு இருக்கிற புண்ணியமோ பாவமோ எல்லாமும் போய்விடணும்னா அதுக்கு வழி ஒண்ணுத்தான் சாஸ்திரியமான ஆத்ம தர்ம ஞானம். அது அதுன்னா அது என்ன சார் பண்ணிட்டுன்னு உங்க மனசுல இருக்கக்கூடியதான ஒரு கோடி பிறவைகளை எத்தனை கர்மாக்கள் சேர்த்து வச்சிருக்கிறோ அந்த கணம் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அதோட மட்டும் இல்ல சார், அந்த ஞானம் என்ன பண்ணிட்டு புதுசான கர்மாக்களை பண்ணீங்கன்னா அது உங்க இடத்துல ஒட்டாம வேற பண்ணிட்டு அந்த கர்மாக்கள் புதுசாக உங்க இடத்துல ஒட்டாது. இது ரிசல்ட் என்னாச்சு, பழைய கர்மாக்கள்லாம் எழுதி போச்சு. புதுசா நீங்க இந்த விளைவில உயிர் இருக்கிற பணியத்தை பண்ணினாலும் அது உங்களை ஒட்டாது. அப்புறம் என்னாச்சு, மறுபிறவிக்கு மூலப்பொருள் இல்லை, மறுபிறவியானது உங்களுக்கு வராது. ஏன் எப்படி இருந்தோம், இதுதான் இன்னைக்கு உயர்ந்ததான தரம். நம்ம நினைக்கிறோம் பணக்காரனா பிறந்தா சௌக்கியமா இருக்கலாம், அது அவனை போய் கேட்கலாம். பணம் இருக்க தலைவலி வந்ததுன்னா என்னடா அனுபவிச்சுதானே ஆகணும். ஒன்னே போன் பண்ணி நீங்க டாக்டர் 2 மணி நேரம் உட்கார்ற போல உட்கார வேண்டாம். பணம் இருக்கு, அவரை டக்குன்னு முதல்ல அவரை பார்க்கலாம். ஆனா கீழே அடிபட்டா வலி போகும். மேக்சிமம் என்ன பண்ணாலும் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து வலி தெரியாம பண்ணலாம். ஒரு 2 மணி நேரம் ஆனப்பறம் மறுபடியும் வலிக்க ஆரம்பிக்கும்.
அவ்வளவுதான். ஆகையால் பணக்காரனா இருந்தாலும் சரி, பொதுக்கொண்ட எழுதத்தினால அவனுக்கு சுகம் வருது என்று நினைக்கிறது தப்பு. ஆத்தியந்திகமான சுகம் இவைகள் எங்கும் இல்லை. ஆத்தியந்திகமான சுகம் சரீரம் இல்லாமல் இருக்கும் நிலைத்தான். என்ன யாருக்காவது தூக்கத்துல சுக துக்கம் தெரியல வேடல் பண்ணிக்காரன், எல்லோரும் தூங்குறோம், தூங்கினதுல எல்லாம் தெரியுறோம், நம்ம கஷ்டங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அது மாதிரி ஒன்றும் தெரியாதான சரீர சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற நிலைத்தான் மோட்ச நிலை. அந்த நிலைத்தான் பரமாத்ம நிலை. அதனால்தான் பராயணம் பராயணம் பரமயணம் பராயணம். பரமகிரகணாத் சர்வத்திர அபரம் வேத ஆதித்யாதிகம் வியாபத்தியதே. சூரியனுடைய தேஜஸ், சந்திரனுடைய தேஜஸ் இதெல்லாம் இல்லை. அப்பப்ப நமக்கு கொஞ்ச அளவுக்கு சுகத்தை கொடுக்கும். சாஸ்வதமான சுகம் பரமாத்மாவனால்தான். சர்வத்திர யோ தேவா இது விசேஷியதே. யோ தேவா பரமம் வேதா, யோ தேவா பரமம் தவா, யோ தேவா பரமம் பிரம்மா, யோ தேவா பராயணம் சஹா அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்னு சொல்றாரு. யோ தேவா பரமம் வேதா, பரமம் தவா, பரமம் பிரம்மா, பரமம் பராயணம் சா ஏகம் சர்வபூதானாம் பராயணம் இது வாக்கியா அப்படின்னு சொல்லி